ரெண்டாம் இடம் தான் வித்யாஸ்தானம். வித்யா மட்டுமல்ல, வித்யா, தனம், குடும்பம், முக அழகு, இதெல்லாம் ரெண்டாம் இடம் தான். நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த ரெண்டாம் இடம். அதாவது லக்னம் என்று சொல்லப்பட்டது ஒன்றாம் இடம், லக்னத்தோட அடுத்த கட்டம், அதுதான் ரெண்டாம் இடம். இந்த ரெண்டாம் இடம் வித்யையே காட்டப்பட்ட இடம். அந்த ரெண்டாம் இடத்தில் பாபகிரகம் இருந்தால், இல்லை அந்த ரெண்டாம் இடத்தில் பாபகிரகத்தோட பார்வை இருந்தால், ரெண்டாம் பாவாதிபனுக்கு பாபகிரகத்தோட பார்வை இருந்தால், இல்லை சம்யோகம் பாபகிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறது, அப்படி என்றால் அவனுக்கு வித்தியிலே மந்தம் உண்டாகும். அதுபோல வித்தியக்கு அதிபன் வித்யாகாரகன் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஜோதிஷத்துல சூரியன் அப்படின்னால் பித்ருகாரகன், அப்பாவே காட்டுறது. சந்திரன் என்றால் மாத்ருகாரகன் அப்படின்னால் அம்மாவே காட்டுறது. செவ்வாய் அப்படின்னால் சகோதரகாரகன் அப்படின்னா சகோதரன் சகோதரியை காட்டுறது. இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கிறது. இதே மாதிரி இங்க புதன் வித்யாகாரகன்.